வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தின் அரசியல் களம், நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய இருபெரும் கட்சிகளும் அடுத்தடுத்து தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனை தொடங்கி ஈழத்தமிழர் விவகாரம் வரைக்குமாக இரண்டு கட்சிகளுமே இரண்டு தேர்தல் அறிக்கைகளிலும் கையாண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான் என்று சொன்னாலும் அவை தேர்தல் அறிக்கைகளில் இரண்டு கட்சிகளிடமும் பல்வேறு வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது. அணுகுமுறைகள் வேறு வேறாக இரு கட்சிகளிடமும் இருக்கிறது. இரண்டு கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகளும் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைதான் என்று சொன்னாலும் இது மாநிலத்தினுடைய உரிமைகளை பேசுகிற போது மக்களவை தேர்தல் மூலமாக இந்த இரண்டு கட்சிகளாலும் சாதித்துவிடக்கூடியது என்ன என்கிற கேள்வி மிக பிரதானமாக எழுகிறது. ஒரு நேரத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இது நாயகன், தேர்தல் நாயகன் என்று வர்ணித்திருந்தார். இது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது கதாநாயகனாகவும் இருக்கலாம், கதாநாயகியாகவும் இருக்கலாம், வில்லனாகத்தான் இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இன்றைய தேர்தல் அறிக்கையில் எது கதாநாயகன், எது கதாநாயகி, யார் வில்லன் என்கிற கேள்வியை முன்வைக்க இருக்கிறோம். நம்மிடையே அரங்கத்தில் பொருளாதார வல்லுநர் திரு ஜெயரஞ்சன் அவர்களும், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும், இளைஞர் இயக்கத்தினுடைய டாக்டர் நா எழிலன் அவர்களும், பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம் சேகர் அவர்களும், பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களும். வணக்கம். திரு ஜெயரஞ்சன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருந்தாலும் இது அதிக நம்பிக்கை தரக்கூடிய தேர்தல் அறிக்கை இதுதான், மக்களிடத்துல சென்று சேர்ந்திருக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கைன்னு எதை சொல்லலாம்? இது நாடாளுமன்ற தேர்தல். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய துவக்க உரையில் சொல்லும்போது இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சிதம்பரம் சொன்னார், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொன்னது அது அசம்பிளிக்கு உண்டான ஒரு தேர்தலுக்கு உண்டான அறிக்கையை தான் அவர் அது மாதிரி சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு இதுக்கு பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்தலுக்கு இவங்க தேர்தல் அறிக்கை விடும்பொழுது இதில் ரொம்ப நம்ம குறிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போது பல பிரச்சனைகள் இப்போ எப்படின்னா 15வது நிதிக்குழு அப்படின்னு ஒரு நிதிக்குழு அமைத்த பொழுது தென் மாநிலங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு பல கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க. அதில் மிக முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த திமுகவுடைய தேர்தல் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிதிக்குழுவுக்கு என்னென்ன நீங்கள் பணிகள் நீங்கள் சொல்கிறீங்களோ அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்கிறோம்ல, அதுவாக இருக்கட்டும், அல்லது இந்த நிதிக்குழுவை நீங்கள் அறிவிக்கிறது போது என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி அவர் ஒரு நோட் போடுறாரு. என்ன நோட் போடுறாருன்னா, இதெல்லாம் தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வரிகளை எந்த விதத்தில் பகிர்ந்துக்கிறது, எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளோ வரி போக போகுது, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ வரி போக போகுது ஒன்று. ரெண்டாவது எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், எதெல்லாம் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிற ஒரு குழுவினுடைய பணி ஆணையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தன்னிச்சையாக நீங்கள் வெளியிடுறீங்க, அறிவிக்கிறீங்க. அந்த மாதிரி அறிவிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாநிலங்களினுடைய ஒப்புதல் பெற்று அல்லது அதை கலந்து ஆலோசித்து அதை நீங்கள் செய்யணும். அதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அதில் அது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். அது ஒன்று. ரெண்டாவது இந்த நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதும் அதில் கோடிட்டு காட்டியிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் இவங்களால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் பார்த்தோம்னா இதெல்லாம் அவர்கள் நெடுங்காலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், ரெண்டாவது இதெல்லாம் விவாதத்துக்கு உண்டான ஒரு கருப்பொருளாகவும் தான் இதை நான் பார்க்கணும். தவிர இதெல்லாம் இவர்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சங்கதின்னு நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்ற அந்த ஒன்றிய அரசனுடைய உதவியோட கூட இதை செய்து விடவே முடியாது. ஒன்றிய அரசு எப்படி உதவி செய்யும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரச்சனையே எங்கன்னா ஒன்றியத்தின் தான். இப்போ எப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் டெவல்யூஷன் நடக்க போகுது, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி சொல்லும்பொழுது ஏற்கனவே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றியத்துலேருந்து வரக்கூடிய நிதி மாநிலங்களுக்கு எப்படி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பகுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று அன்டைட் ஃபண்ட்ஸ். டைட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். ஒன்றிய அரசு எந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நடத்தணும்னு நினைக்குதோ அது கொடுக்கக்கூடிய பணம்லாம் என்னது டைட் ஃபண்ட்ஸ். இன்னொன்று இது ஃப்ரீ, எப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி சொல்லும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 14வது நிதிக்குழு
தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது என்ன சொன்னிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றியங்களுக்கு வந்து ஒன்றியத்திலேருந்து மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிதி வந்து 32 விழுக்காடு 42 விழுக்காடு அதிகரிக்கிறோம், அது வந்து எல்லாம் அன்டைட் ஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சொல்லும்பொழுது இது வந்து ரொம்ப எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு சங்கதியாக தான் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் என்ன நடைமுறையில் என்ன ஆச்சு, இப்போ இந்த 4 வருஷத்து அனுபவத்தில் பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 32 42 அதிகமானா கூட நெட்டாக என்ன நடந்திருக்கு மாநிலங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 விழுக்காடுலேருந்து 1.5 விழுக்காடு தான் வந்து நிதி வர்றதுடைய நிதி வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லா ஒன்றியத்துக்கு வரக்கூடிய எல்லா நிதியும் வந்து பகிர்ந்தளிக்கப்படுறதில்லை. பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் டிவிசபிள் பூல்னு பேர். டிவிசபிள் பூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுதி இருக்குது. நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடிலாம் இன்கம் டேக்ஸில் ஒரு பகுதியும் எக்ஸைஸில் ஒரு பகுதியும் தான் வந்து டிவிசபிள் பூலில் இருந்துகிட்டு இருந்தது. மற்றதெல்லாம் வந்து இன்டிவிசிபிள் பூலில் தான் இருந்தது. அப்போ எல்லாத்தையும் டிவிசபிள் பூலில் கொண்டு வரணும்னு சொல்லி 2001 2002 அந்த வருஷத்துலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஒன்றிய நிதியும் வந்து டிவிசபிள் பூலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இந்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, டிவிசபிள் பூல் இல்லாத ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செஸ்ன்னு ஒன்று இருக்குது, சர்சார்ஜ் ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் வந்து இப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது, பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்குள்ளே எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, செஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் கோடியிலேருந்து 30 லட்சம் கோடி ஆகிருக்குது. அதே மாதிரி சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 50,000 கோடியிலேருந்து 4 லட்சம் கோடி ஆகிருக்குது. இப்போ இது ரெண்டுமே என்னத்தில் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிசபிள் பூலில் வராது. அப்போது அவ்வளோ பெரிய நிதி அங்கே வச்சதுக்கப்புறம், டிவிசபிள் பூலுக்கு வெளியில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் 32 42 ஆக்குனீங்கன்னு வச்சிங்களேன், அதனால் டெவல்யூஷன் எப்படி வரும்? அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஸ்டேட் எவ்வளோ கொடுக்கணும், சென்ட்ரல் எவ்வளோ கொடுக்கணும், யூனியன் எவ்வளோ கொடுக்கணும்னு இருந்தது. அந்த ப்ரொபோஷனே மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டாங்கனாக்கா, 90% அவங்க கொடுத்து 10% ஸ்டேட் கொடுத்ததுன்னு இருந்ததுன்னு 75% தான் யூனியன் கொடுக்கும், 25% நீ கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆன்கோயிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டேட்னுடைய கமிட்மெண்ட் அதிகமாக போச்சு. அப்போ கமிட்மெண்ட் அதிகமாகும் போது நீங்கள் அன்டைட் ஃபண்ட் நீங்கள் அதை சொன்னால் கூட அது டைட் ஃபண்ட் தான். அது ஒரு விவாத பொருளா நீண்ட காலத்திற்கான ஒரு விவாத பொருளாகத்தான் இது பார்க்கப்படுது அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தெல்லாம் ரொம்ப சிம்பாலிக்கா தான் நான் பார்க்கிறேன். பேசலாம். திருபாத்திரி, இப்போ மக்களவை தேர்தலில் ஒரு மாநில கட்சிகள் என்னதான் தேசிய தலைமையோடு கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வாக்குறுதிகளை மாநிலத்திற்கு மக்களிடம் கொடுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கலாம்? இது ஒரு சிக்னல் மாதிரி தான். அதாவது இதை தனிப்பட்ட முறையில் திமுகவோ அதிமுகவோ இதை செயல்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய பரந்த எலக்டரேட்டுக்கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க, இதுதான் நாங்கள் முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். இதை வந்து நீங்கள் இதை ஆமோதிப்பதன் மூலமாக ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் உங்கள் வழியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் நேரடியாக பேசும்பொழுது அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கும்பொழுது அதுவும் 2 கட்சியும் பல புள்ளிகளில் எல்லாத்துலேயும் ஈக்குவல் இல்லை, பட் பல இடங்களில் வந்து 2 பேரும் ஒரே புள்ளியை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது வந்து மக்களுடைய மனத்தில் இருக்கிறத பிரதிபலிப்பதாக ஆகும். அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும். பல புள்ளிகள்ல சிமிலாரிட்டி இருக்கிறதே வந்து திரு ஜெயரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருக்கிற விவாதத்திற்கு உட்பட்டு இன்னும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களா தான் இருக்கு. அப்படியான விஷயத்தை மக்கள் கிட்ட எலக்டரேட் கிட்ட போய் இண்டிகேட் பண்றதன் மூலமா, சிக்னல் கொடுக்கறதன் மூலமா என்ன நடந்தது ஒரு மேண்டேட் மாதிரி ஆகும். அதாவது இது வேற இல்லைன்னா நீங்க வந்து எந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல எதுவுமே வைக்க வேண்டாமே. ஏன்னா உங்களுக்கு வந்து இதை செய்வதற்கான அதிகாரமே கிடையாது. உங்களால் அதிகபட்சமாக பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை ஒரு கட்சி முழுக்க ஜெயிச்சாலும் இப்போ அதுவும் கிடையாது, துண்டு துண்டாக தான் நிற்க போகுது. ஒருவரால் அதிகபட்சமாக 20 இடம் தான் பெற முடியும், அது திமுகவும் அதிமுகவுக்கும். அதை வைத்துக்கொண்டு உங்களால் ஒன்றுமே நேரடியாக செய்ய முடியாது. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் அனைத்தையும் உங்களுடைய அணிக்கு நீங்கள் திரட்டிட்டு வந்து ஒன்று நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சரவையை உருவாக்கணும். அப்போ வந்து இதை பற்றிய ஒரு கொள்கையை முடிவை நீங்கள் எடுக்கலாம். அது கூட நடக்குமாங்கிறது தெரியல. அப்ப ஏன் இதை உருவாக்குறாங்க? இது வந்து ஒரு சமிக்கையை கொடுக்கறதுக்கு தான். இதுதான் நாங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம், இதைத்தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் கட்சிகளோட. நீங்க சொல்ற மாதிரி இது மக்களுக்கான சமிக்ஞை. நாளைக்கு மத்தியில வரக்கூடிய ஆட்சிக்கு நாங்கள் கொடுக்க போகிற அழுத்தம் அவங்களுக்குமான ஒரு சமிக்ஞை தான் அது. இதுதான். ஆனா இது வந்து இது அப்படியே நாங்க வந்து ஆட்சியில பங்கெடுத்தாலும் இது வந்து ஒண்ணு விடாம கேட்போம் அப்படிங்கிறது இல்ல. இதுதான் சிக்னல். இது வந்து ஒரு பார்கெனிங் சிப்பா கூட அவங்க வச்சுக்கலாம். பாருங்க, நாங்க வந்து இதை விட்டு கொடுக்கணும்னா நீங்க வேற ஏதாவது செய்யணுங்கிறதுக்காகவும் அதை வைத்துக் கொள்ளலாம். நான் இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆண்டில் இருந்து பார்க்கல. பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீண்ட காலமாக நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் கொண்ட விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்குதான் அது வந்து பெரிதாக. போன தேர்தல் அப்ப அதை பற்றி என்ன பேசினாங்க? 2 பேரும் அதை பத்தி பேசவே இல்லை. இப்ப எங்க இது பேசப்படுது?
நீட் வந்து ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்ல போனதுதான். அது எமர்ஜென்சி காலத்தில் அது போயிருச்சு, அது தெரியாம அது எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு, அதுக்கப்புறமா அது அப்படியே தங்கி போயிருச்சு. மாநில பட்டியலுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது வந்து மீண்டும் மேல எழுது. அப்போ உடனடியாக இது வந்து இது ஒரு ரெஃபரண்டம் மாதிரி இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படி 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதை கல்வி மாநில பட்டியல் கொண்டு வந்துருவோம்ட்டு. கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்வோம்னு. பட் அது முழுமையாக அதை யோசிச்சிருக்காங்களா, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கட்சிகளுக்கு இருக்கோ இல்லையோ, வெளியில சில பேர் அந்த ஐடியா வச்சிருக்கலாம். பட் இது ஒரு சிக்னிஃபையர் வந்த உடனேயே அத்தனை பேர் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நிதி பற்றிய ஒரு புரிதல் கூட வந்து ஜெயரஞ்சன் சொன்னதோடைய பல விஷயங்கள் எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் சேரும் தெரியாது. ஆனா எமோஷனலா நீட் கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும், நீட் வந்து விளக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ இங்க என்ன பிரச்சனைனா 2 பேரும் அதையே சொல்றதுனால அப்ப யாருக்கு நம்பகத்தன்மை, அதை பார்த்து வாக்களிங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்ற வேண்டியிருக்கும். அவர் கேட்டாரு, ஆமா நாங்களும் அதே தான் கேட்கிறோம் அப்படின்னு அது நீர்த்து போகவும் ஒரு பக்கம் நடக்கலாம். இன்னொரு பக்கம் இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துடைய ஒரு மையப்புள்ளியே இதுதான், கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும், நீட் போகணும் அப்படிங்கிறதாவும் டிபேட் நாளைக்கு மாறலாம். இதர்வே இது வந்து இவர்கள் 2 பேராலையும் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கல. பிற மாநிலங்கள் கூட இதை கேட்கும்னு நான் நினைக்கல. பட் குறைந்தபட்சம் அதை தமிழக மக்கள்கிட்ட இதுதான் உங்களுடைய கருத்துன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சென்ஸ் கிடைக்குது, இதைத்தான் நாங்களும் முன்வைக்க போறோம்னு 2 பெரிய கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு எழிலன். திரு பத்ரி அவர்கள் குறிப்பிட்டது போல நீட் விவகாரத்தை 2 கட்சிகளுமே எடுத்திருக்கிறது, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த விவகாரத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன வித்தியாசம், திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் என்ன? திமுக நீட் விவகாரத்தை அணுகிறதுக்கும் அதிமுக அணுகிறதுக்கும் நீங்க பேசுற விஷயமே ஏதோ திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க ஒண்ணு மறந்துறீங்க. இல்ல வித்தியாசம் என்ன? வித்தியாசம் சொல்ற என்னடா, நீங்க என்ன இங்க அதிமுக ஆட்சியில் இருக்கு, அதுவும் இப்ப இருக்க ஆளுகின்ற பாஜகவோட 2 வருஷம் கூட்டணி கட்சியாவ இருக்கு. அவங்க அதிமுக வலியுறுத்துவோம் பண்ணுவோம் என்ற சொல்ற விஷயம் எல்லாமே கடந்த 2 வருஷத்துல அவங்களோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் அந்த கேவியட்டா இருக்கட்டும், அலையன்ஸ் பேசுற போது கேவியட்டா இருக்கட்டும், நாங்க வந்து எப்பொழுதும் எல்லா அதிமுக இருக்கிற எல்லா பிரமுகர்களும் நாங்க வந்து பாஜக இணக்கமா இருக்கிறது மத்திய மாநில உறவுகளுக்காக தான் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வருஷம் அதே நரேஷன் முடிச்சு இப்ப எலெக்ஷன் நேரத்திலயும் அதே நரேஷன் தான் வைக்கிறாங்க. அப்ப 2 வருஷம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண விஷயம், நீங்க மேனிஃபெஸ்டோல ரிலீஸ் பண்ண விஷயம் அட்லீஸ்ட் 30 to 40% ஆவது இம்ப்ளிமெண்டல் பிரஷர் தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு, சந்தேகம் இருக்கு. உன்னல ஒரு எலெக்ஷன் வாட்ச்னு ஒரு என்ஜிஓ வந்து ஒரு சர்வே பண்றாங்க. அதாவது தன்னோட எலெக்ஷன் ப்ராமிசஸ் மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் எந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இம்ப்ளிமெண்டபிளா இருக்கு அப்படின்னு ஒரு என்ஜிஓ சர்வே பண்ணதுல அதுல டிஎம்கேயோட ஸ்ட்ரைக் ரேட் 67%, ஏடிஎம்கேயோட ஸ்ட்ரைக் ரேட் 37% தான். அப்ப உன்ன நான் சொல்றேன், இப்ப ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இல்லாம எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி ஒரு லீடர் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும் போதும் அவங்க நம்பகத்தன்மை, மக்களோட நம்பகத்தன்மை 2 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க, இதே நரேஷனை தானே வலியுறுத்தோம் சொல்றீங்க. இப்ப 7 பேர் விடுதலை எடுத்துக்கங்களேன், 7 பேர் விடுதலை வெரி கிளியர், கோர்ட் ஹஸ் given clearance. இப்போ வந்து ஆளுநர் கிட்ட இருக்கு, ஸ்டேட் ரைட் பர்வியூல தான் இருக்கு. பட் ஆனா இட்ஸ் கெட்டிங் டிலேட். அதிமுக சொல்லக்கூடிய வாதத்தையும் இதுல பார்க்கணும்ல. எங்களுக்கு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் ஆட்சியில பங்கு இல்ல, ஆட்சியில பங்கெடுத்து இதெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்க. இப்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்ல क्वेश्चनல எத்தனை பேர் ஆவரேஜ் ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் क्वेश्चंस ரேஸ் பண்றாங்க, எவ்வளவு இஷ்யூஸ் ரேஸ் பண்ணிருக்காங்க என்ற ரேங்கிங் லிஸ்ட் வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த 37 அனைத்து எம்பிஸும் நேஷனல் ஆவரேஜோட கீழ தான் இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. திமுகவோட நம்பகத்தன்மையோ திமுகவோட ரிலையபிலிட்டி பத்தி பேசுறோம். இப்ப இங்க ஒரு அடுத்த பரிமாணம் திமுகவோட சிலபஸ், அதாவது மேனிஃபெஸ்டோ சிலபஸ், அவங்க கொள்கை அடிப்படையில் ஸ்டேட் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், மத நல்லிணக்கம், மைனாரிட்டிஸ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதே ஸ்கீம்ல தான் இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் சிமிலரா அதிமுகவும் அதனால பேசுறாங்க. ஆனா திமுகவோட மேனிஃபெஸ்டோக்கு அதிமுக மேனிஃபெஸ்டோ the process of implementationல திமுக வந்து கிளியரா இருக்கு. மக்களுக்கு எப்படி அது புரியும்னு நினைக்கிறீங்க? சொல்லக்கூடிய விஷயம் இப்ப நாளைக்கு 2 தேர்தல் அறிக்கையும் கையில கடந்த பாஸ்ட் 2 இயர்ஸா டிஎம்கேவோட லீடர் ஸ்டாலினோட பயணத்தை நீங்க நோட் பண்ணுங்க. நீட் விலக்கு பத்தி நான் ஒரு இஷ்யூ டிஎம்கே எடுக்குது. அப்ப எடுத்தது எப்ப அனிதா இறந்த போது எடுக்கிறாங்க, அது மேனிஃபெஸ்டோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெடுவாசல் போராட்டப்ப 2 இயர்ஸ் பேக் போய் விவசாய மதியில போய் ப்ராமிஸ் பண்றாரு,
என்ன சொல்றாரு, நாங்க வந்து we are going to reverse our policy, agriculture landல எந்த வகையான மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காதுன்னு அப்படி ப்ராமிஸ் பண்றாரு. இல்ல இப்ப கிளாரிஃபை பண்ணலாம். திமுக நீட்ட ஹேண்டில் பண்ண போற விதத்துக்கும் இனிவரும் காலங்கள்ல அதிமுக ஹேண்டில் பண்ண போற விதத்துக்குமான வித்தியாசம் கிளியரா திரு பத்ரி அவர்கள் கூட ரொம்ப நீட் அப்படிங்கிறது எமோஷனலா லைன் இஸ் வெரி மச் கிளியர்ங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ், இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுங்க which is convertible பாக்கும்போது டிஎம்கே இப்ப நேஷனல் லெவல் எப்படி இருக்குன்னா ரீஜனல் பார்ட்டிஸ், மம்தா பானர்ஜி பாண்ட ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் காங்கிரஸ் மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு மிடில் பிளேயிங் கிரவுண்ட்ல டிஎம்கே இருக்கு. ப்ராசஸிங்காக நான் சொல்றேன். நான் ரெண்டாவது விஷயம், இப்ப ராகுல் காந்தி வந்தப்ப கமிட்மெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா எஸ் ஃபிளெக்சிபிள், இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்னு ராகுல் காந்தி வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. அப்ப நம்ம அசம்பிளில சட்டசபையில 2 மசோதா 2 வருஷம் முன்னாடி அமைச்சோம். அதாவது அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு நீட் விலக்கு. இந்த மசோதாவை எஸ் ஏற்கனவே காங்கிரஸ் உங்க ஸ்டாண்ட் என்ன, யார் யாரெல்லாம் நீட் வாலண்டரியா இருக்கணுமா இருங்க, எந்த ஸ்டேட்ஸ் விருப்பம் இல்லைன்னா அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் தான் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். It's very easy for DMK to process it. எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும்? நீங்க உங்க ஸ்டாண்டே வாங்க, ஆர் ஸ்டேட் வந்து நாங்க நீட்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்ததுக்கான விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுங்க சொன்னா அந்த மசோதாவை பிரசிடென்ட் கிட்ட சிக்னேச்சர் வாங்கி ப்ராசஸ் பண்ணா நீட் வேலை காயிடுது. திமுகவுக்கு இது எளிதான ஒரு விஷயம், அதிமுகவுக்கு இது கடினமான விஷயம். திமுகக்கு மேனூவரபிலிட்டியும் கன்வர்ட்டபிலிட்டியும் ரொம்ப ஈஸி. நீங்க ஒண்ணல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே எம்பிஸ் இன் ராஜ்யசபா இன் கரண்ட் செஷனும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே எம்பிஸ் இன் லோக்சபாவும் கம்பேர் பண்ணுங்க. ஒரு தனி நீட்டுக்கு மட்டும் தான் பொருந்துமா இல்ல மத்த விவகாரங்களுக்கு? தனி மனுஷ மசோதாவை திருச்சி சிவா நிறைவேற்றாரு, பெஸ்ட் பார்லிமெண்டரோட கனிமொழி வாங்குறாங்க. எனக்கு இந்த 37 39 ஏடிஎம்கே எம்பிஸ் என்ன பண்ணாங்க क्वेश्चन மார்க் வைக்கிறேன். திரு ஷியாம் சேகர், இது நீட் விவகாரத்துக்கு மட்டும் இல்ல, சிமிலரா கிட்டத்தட்ட பட்டியலிடப்பட்டிருக்கிற 2 அறிக்கைகளிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிதி விவகாரம் தொடங்கி எல்லாத்துக்குமே இதை பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா இதை காங்கிரஸ் இணக்கமாக இருக்கிறது, நாங்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு இணங்குவதற்கு இசைவதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற நேரத்தில் இதெல்லாம் எங்களால எளிதாக செய்துவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைத்தன்மையை திமுக தருகிறது. அதை அதிமுக தர முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கா? அடிப்படையில் வந்து இந்த 2 மேனிஃபெஸ்டோவுமே வந்து இதற்கு எந்த விதமான ஒரு பேசிஸும் இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னாக்கா, நீங்கள் கடந்த 20 ஆண்டு கால வரலாறு எடுத்துக்கணும், பாராளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு. இதில் வந்து 17 வருஷம் வந்து மத்தியில் அமைந்த ஆட்சிகள் திமுகவை அடிப்படையில் வந்து நம்பி இருந்த ஆட்சிகள். திமுக இல்லைன்னா கவர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது 20 வருஷத்தில். நான் சொல்கிறேன் 96லேருந்து 22 வருஷம் வச்சுங்க இன்னி வரைக்கும். ஸோ 79 மோஸ்ட் ஆஃப் த பீரியடில் வந்து டிஎம்கே தான் இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஒரு 1.5 வருஷம் 96 to 98 மட்டும்தான் வந்து அதிமுக இருந்தது. அந்த காலகட்டமும் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிக சோதனையான ஒரு காலகட்டம். அந்த பீரியடில் அவங்க வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பாலிசி ஃபோக்கஸ்லாம் பண்ணி எல்லாம் டிமாண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பார்ட்டி இல்லை. அவங்க வந்து பெரும் தோல்வி வந்து 96ல் அடைந்திருந்தார்கள். ஆகவே வந்து நீங்கள் லாஸ்ட் 22 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் பீரியட்ல வந்து டிஎம்கே தான் வந்து டெல்லியில் வந்து ஆட்சியில் பங்கு வகித்திருக்கு. வந்த எல்லா மத்திய அரசினுடைய திட்டங்களும் வந்து இங்கே என்ன வரலாம் வரக்கூடாதுங்கிறத வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து திமுக வந்து இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு உள்ள நாட்டினுடைய நிலைமையில வந்து அத்தகைய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்றதான் என்னுடைய அடிப்படை கருத்து. அந்த இடத்திலேயே செய்ய முடியாத பெரிய சாதனைகளை வந்து ஷாம்சேகர் சொல்ற அந்த சூழ்நிலை இல்ல அப்படிங்கிறது யாருக்குமே இல்லைன்னு சொல்றேன். யாருக்கு 2 கட்சிக்குமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். 2 கட்சிக்குமே இல்லைன்னு நான் சொல்றேன். அதுல வந்து இன்னும் வீரியமா கிளைம் பண்றதுலாம் வந்து அப்ப நீங்க வீரியமா நீங்க கிளைம் பண்ற பட்சத்துல இல்ல எங்களால தான் பண்ண முடியும் இன்னொருத்தரால பண்ண முடியாதுன்னு கிளைம் பண்ற பட்சத்துல வரலாறை எடுத்து அதை வந்து பிரித்து பார்க்க வேண்டும். நீங்க வந்து 18 வருஷம் நீங்க கவர்மெண்டே நீங்க இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையை செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்களும் கவர்மெண்ட்ல ஒரு சைட் பிளேயர்ன்ற ஒரு இதுதான் வருமே. 10 ஆண்டு காலம் நீங்க செய்த தவறுகள் எல்லாம் நாங்க 5 ஆண்டு காலத்துல சரி செய்ய போறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துத்தான பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்தது. அப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல நிறைய தவறுகள் இழைத்திருக்கிறது அப்படிங்கிறது தானே காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய குற்றச்சாட்டு. முதல்ல வந்து 10 ஆண்டு காலத்துல இழைக்கப்பட்ட தவறுகளுடைய மேக்னிடியூட் என்ன அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போறாது. ஏன்னா அவ்வளவு மேக்னிடியூட் இருக்கு. அதே போல வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண மெத்தட்ஸை பத்தி பேசுறதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் போகாது. அவ்வளவு மேக்னிடியூட் இருக்கு. ஆன் பார்ட்ஸ் வந்து ஒரு தவறு நடக்கும்போது அதை வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து தவறு இழைக்கும் போது இருக்கிற டியூரேஷன் வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது வரும்ன்றது
சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு பேசிஸும் கிடையாது. அப்படியே பாஜக அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்ன பொறுத்த மட்டும் 2014 அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை சரி செய்யறதுக்கு 5 ஆண்டுகள் போதாதுங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து இன்னும் இது ஒர்க் இன் ப்ராசஸ் தான். நான் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்றத பத்தி எந்த விதமான இல்ல, நீங்க திரு ஷியாம்சேகர் சொல்வதுபடியே 2 தரப்புக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலை இல்ல அப்படிங்கும் போது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைக்கு நம்ம அவங்களை தள்ளுற மாதிரி இல்லையா? யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பொறுத்த மட்டும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உண்மையான ஒரு நேர்மையான அணுகுமுறையா இருந்தா 2 கூட்டணிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்கணும். இவங்க வந்து எஸ்பிஏன்னு ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப வந்து காங்கிரஸ் வந்து அதுக்கு பை இன் பண்ணி எங்களுக்கு இதுதான் மேனிஃபெஸ்டோன்னு அவங்க முதல்லயே சொல்லியிருக்கணும். அது நடக்கல. அதே போல அதர் சைடுக்கும் வந்து ஒரு பார்ட்டி அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இது வந்து எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆகவே எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இந்த மேனிஃபெஸ்டோக்கு மரியாதையே இல்லை. இட் இஸ் மோர் ஒரு இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு தமாஷான்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இல்ல, தேசிய கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றாங்களோ அதோடு சேர்த்து தான் மாநிலத்திற்கான மேனிஃபெஸ்டோவையும் தயார் பண்ணணும். அப்பதான் அது சரியா வரும். இது எதுக்குமே சாங்டிட்டி கிடையாது சார். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பேசணும். இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் மாநில உரிமைகளுக்கு அப்ப மாநிலத்திலிருந்து நாங்க 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம் அப்படின்னா அப்ப அவர்கள் மாநில உரிமைகளை பேச வேண்டும். இதையெல்லாம் அவங்க போய் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்கங்கிற குறைந்தபட்ச ஒரு நம்பகத்தன்மையை உறுதியை மக்களிடத்துல கொண்டு கொடுக்க வேண்டாமா? அதுக்கான தேவை இல்லையா? நிச்சயமா வேணும். அப்ப நீங்க வந்து கடந்த 20-22 ஆண்டுகள்ல நம்ம கையில அதிகாரம் இருந்த போது என்ன பேசணும் அப்படிங்கறது தான் பேசு பொருளா இருக்கணும். அதுதான் உண்மையான நேர்மையான பேசு பொருளா இருக்கும் நான் நினைக்கிறேன். 22 ஆண்டு காலங்களாக நீங்கள் செய்ய முடியாததை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதே வந்து முதல்ல நம்பகத்தன்மை இல்லை. அதுக்கு ஒரு சாதகமான சூழல் இல்லாதப்ப நீங்க கொண்டு போய் கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு வகையில் அது ஒரு வெத்து காகிதம் மாதிரி தானே அப்படிங்கிறது தானே அதோட பார்வை? இல்லை, நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் வந்து வேணுமென்றால் அரசியல் கட்சிகளை பழி சொல்வதற்கு வேணால் பேசலாம், அந்த மாதிரி பேசலாம். இப்போ வந்து 2006 சார் சொன்ன மாதிரி இந்த அசம்பிளி தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். 108 ப்ராமிசஸ் வாக்குறுதிகள் அதில் கொடுத்திருந்தார்கள். அது ஆட்சி காலம் முடியும் போது 95க்கு மேலான வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினார்கள். கரெக்டான நம்பர் ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு வாக்குறுதிகளை வந்து திமுக அரசாங்கம் வந்து அந்த டைமில் வந்து நிறைவேற்றி இருந்தது. எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஒரு சார் சொல்கிற மாதிரி ஒரு நீட்டானாலும் ஒரு கடன் தள்ளுபடியானாலும் எந்த ஒரு பிரச்சனையானாலும், இப்போ தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு மாநில அரசாங்கத்தை சார்ந்ததில்லை. அப்போ நிச்சயமாக ஒரு திமுகவினால் முடியாத ஒரு கட்டத்தில் தான் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் எதை பார்த்து இவர்கள் செய்திருக்கிறார்கள், எதனால் வந்து எந்த தைரியத்தில் செய்திருக்கார்கள் பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக ராகுல் காந்தியை வந்து பிரதமராக அறிவிக்கிறதை வந்து இங்கதான் ஸ்டாலின் தான். இதே ஒரு பிரின்சிபல் தான் முன்னாடியும் கடைபிடித்திருக்காங்க. 2004 முதல் கட்டமாக கருணாநிதி தான் சோனியா காந்தியை வந்து அடையாளம் காட்டுகிறார், இவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று. அதனுடைய நீட்சியாகத்தான் ஒரு சேது சமுத்திர திட்டமானாலும் சரி, அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இல்லைனாலும் கூடி ஒரு சேது சமுத்திர திட்டமானாலும் சரி, பல திட்டங்கள் இப்போ திமுக வந்து அன்ற அறிக்கையில் 2004 சொன்ன அறிக்கையில் ஏறத்தாழ ஒரு 70% வந்து நிறைவேற்றுறதுக்கு காரணமே இதுதான். அதுல வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கானாலும் சரி, தமிழ் ஈழ பிரச்சனையானாலும் சரி, இதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதுவும் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக வந்துவிட்டு திமுகவை பொறுத்தவரை. அதிமுகவை பொறுத்தவரை எனக்கு பிரச்சனை இவ்வளவுதான். இவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்கள் வந்து அவருடைய தாரகை மந்திரமாக எடுத்திருக்க வேண்டியது ஜூன் 2016 அம்மையார் ஜெயலலிதா மோடிக்கு கொடுத்து அந்த மெமராண்டத்தை எடுத்து இதுதான் எங்களுடைய தாரகை மந்திரம், இதைத்தான் இந்த 29 சரத்துக்களில் வந்து 28, அதாவது ஜிஎஸ்டி இனி வந்து திரும்ப பெற முடியாது, ஆனால் பாக்கி இருக்கிற சரத்துக்கள் இருக்கிறதே, அது கதிராமங்கலம் வாபஸ் பெறுகிறாலும் சரி, நீட்டை வாபஸ் பெறுகிறாலும் சரி, இந்த மாதிரியான ஹைட்ரோ கார்பன் இது எல்லாம் வந்து வாபஸ் பெறுகின்ற இல்லை என்றால் அழுத்தம் கொடுக்கின்ற இதுதான் எங்களுடைய தாரகை மந்திரம், புதுசாக எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரு அறிக்கை தேவையில்லைன்னு. அப்போ இந்த கிரிட்டிசிசத்தை ஒழிவாய்ப்படலாம், இந்த விமர்சனம் வந்து தவிர்த்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவர்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் இதுதான் வரும். நீங்க இங்க ஆட்சியில் இருக்கீங்க, அங்க வந்து பாஜக இருக்குது, நீங்க என்ன சொன்னாலும் பாஜக என்ன சொன்னாலும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப எதனால வந்து நீட் வந்து உங்களால பண்ண முடியல, அப்ப எதனால வந்து நீங்க உங்களுக்கான இந்த பல ஸ்கீம்ஸ் வந்து இப்ப சொல்றீங்களே நாளைக்கு செய்ய போறோம், ஆட்சிக்கு வந்த பிறகு செய்ய போறோம்னு சொல்றீங்க. அந்த கிரிட்டிசிசத்தை, அந்த விமர்சனத்தை நிச்சயமாக அதிமுக தவிர்த்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம் ஒரு சாதுரியமாக. அதாவது ஏதோ ஏனோதானோன்ட்டு ஷியாம்சேகர் வந்து 5 ஆண்டுகளுக்கு முந்தைய 22 ஆண்டு காலத்தை பட்டியலிடுறாரு. நீங்க இந்த 5 ஆண்டு காலத்தை மட்டும்
மட்டும் பட்டியலிடுறீங்க. மீண்டுமா 2 கட்சிகளும் இத்தனை காலமா செய்ய முடியாததை நாங்க செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அது எந்த வகையில சாத்தியம்? அது கொஞ்சம் சாத்தியப்படுத்தி பேச வேண்டிய இடத்துல கட்டாயத்துல நாம இருக்கோம்ல. இல்ல அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு அதிரடியான நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து அந்த 7 பேரை வந்து விடுதலை செய்யறதுக்கான அந்த கேபினெட் வந்து அப்ரூவ் செய்ததுதான். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்ரூவ் செய்து வந்து அது கவர்னருக்கு அனுப்புகிறார்கள். கவர்னர் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக அது பாஜகவிடம் அழுத்தம் கொடுத்து, இல்லை என்றால் தமிழகத்தில் வந்து தேர்தல் களம் காண முடியாது என்ற அதை உணர்த்தி இருக்க வேண்டும். அது செய்யவில்லை. ஆனால் இது செய்தாகிட்டது. அதாவது இது வந்து அதே தான் பாஜகவும் அதிமுகவும் கேள்வி கேட்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் இருந்தப்ப என்ன பண்ணாங்க? மத்தியில் இணக்கமாக ஆட்சியில் இருந்த போது 10 ஆண்டு காலத்துல அவங்க அழுத்தம் கொடுத்து அப்பவே அந்த 7 விடுதலைக்கான அழுத்தத்தை அப்பவே கொடுத்திருக்கலாம் இல்லையா? அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் இன்றைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொடங்கி மத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி அதான். ஆனா நான் 2 திராவிட கட்சியிலையும் பிரிச்சு பார்க்கல. அதாவது அதிமுக ஒன்றை தொடங்கி வச்சால் அது வந்து திமுக வந்து அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகல. அது தொட்டில் குழந்தை திட்டமானாலும் சரி, 69% ரிசர்வேஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு திட்டம் எடுத்துங்க, அந்த திட்டங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போய் கொண்டுதான் இருக்கும். அப்ப அதிமுக திமுக அரசாங்க கட்சிகளுக்கு இடையே வந்து இப்ப அந்த மேனிஃபெஸ்டோவே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று நானும் காணவில்லை. அப்ப அது ஏன் காணவில்லை என்றால், அவர்கள் 2 பேரும் கொள்கை ரீதியாக ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அது மக்களுடைய நலனாகத்தான் இருக்கிறதே தவிர அது வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு யாருக்கு எந்த சமயத்தில் முடியும் பாத்தீங்கன்னா, அந்தந்த அழுத்தங்களை கொடுத்து வருகிறார்கள். இப்போ இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனையானாலும் சரி, அது திமுக வந்து இந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்து நல்லா பேசுவார்கள். ஆனால் அதுக்கும் ஃபீல்ட் இருக்கிற நிலவரத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை உணர்ந்த திமுக தான் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன அந்த வித்தியாசத்தை உணர்த்த வேண்டிய கடமை மக்களுக்கு. அந்த வித்தியாசத்தை உணர்த்தணும்ல. குறைந்தபட்சமா வாக்காளர்கள் என்ன புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். நீங்க தேர்தல் அறிக்கை 2மே ஒன்னாதான் இருக்கு. அப்ப 2 பேருக்குமே வித்தியாசம் இல்லையா அப்படின்னா யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாய நிலைக்கு போகும்போது அவங்களுக்கு குறைந்தபட்சமா தெளிவுபடுத்தணும் இல்ல. இந்த விஷயங்கள்ல இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள், இவர்கள் செய்யல அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அதை தான் நான் கேட்கிறேன். இல்ல, மக்களுடைய நினைவு வந்து 22 வருஷ காலம் பின்னோக்கி போகாது. மக்களுடைய நினைவு வந்து இப்போதைய காலகட்டத்தில் வந்து 8 வருட காலமாக அதிமுக இங்க அரசாங்கம் இருக்கிறது. அதே மாதிரி 5 வருட காலமாக பாஜக அரசாங்கம் சென்ட்ரல் இருக்கிறது. அதுக்கு முன்னால வந்த அரசாங்கத்தை பத்தி ஆகக்கூடிய இருக்கிற ஒரு மக்களுடைய ரீகால்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் ஒரு ரீகாலா இருக்குது. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் செயலிழந்த ஒரு அரசாங்கமாகத்தான் ஒரு 2009 இருந்து 2014 வரையான காலகட்டத்தில் இருந்துள்ளது. அப்போ மக்களுடைய பார்வையில் நீங்க வந்து இந்த 8 வருஷ காலம் இங்க இருந்துட்டு என்ன செய்தீங்க, இல்லைன்னா பாஜக அங்க இருந்து என்ன செய்தது, அந்த தான் கேள்வியை கேட்பாங்க. அதனாலதான் ஏன் தமிழகத்தில் வந்து மாறி மாறி 89 இருந்து மாறி மாறி அரசாங்கங்கள் மாறி மாறி வருகிறது என்றால் அதுக்கு காரணம் வரணும் இல்ல. நீங்க செய்யல, அடுத்தவனுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். திமுக செய்யல, அதிமுக வாய்ப்பு கொடுத்தோம். அதிமுக செய்யல, திமுக வாய்ப்பு கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் மத்தியிலும், தமிழகத்தை பொறுத்தவரை மத்தியிலும் நிகழக்கூடும் என்றுதான் நான் சொல்லி வருகிறேனே தவிர. திரு பத்ரி அவர்களிடம் அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான், மாறி மாதிரி இருந்த சூழல் தான். பரஸ்பரம் நீங்க செய்யல நாங்க செய்வோம், நீங்க செய்யல நாங்க செய்வோம் அப்படிங்கிற அந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க, செய்யல. திருப்பி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்புறார், 5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்னு. இது போதுமா? இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகளே போதுமானதாக இருக்கு? இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில காலகட்டத்தில் தான் அது வந்து மேலே வரும். இப்போ இந்த 7 விடுதலை அப்படின்னு ஒன்று வச்சுங்களேன், அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியை விட இப்போ தான். ஏன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்து இவ்வளவு நாட்கள் அவர்கள் வந்து சிறையிலேயே இருப்பது வந்து நியாயம் அல்ல அப்படின்னு இந்த ஒரு இதில் மட்டும் இல்லை, வேற அந்த தூக்கு தண்டனையை குறைக்கிறது இதெல்லாம் வந்து நடந்தது வந்து சமீபத்தில் தான். அதாவது நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போக முடியாது அந்த சமயத்தில். அதனால தான் இந்த நேரத்தில் வந்து அதற்கான இந்த கடந்த சில ஆண்டுகளில் வந்து அதற்கான கோரிக்கை வந்து மேலெழும்புது. இப்போ அதே மாதிரி இந்த நீட்டோ மாநில பட்டியல், கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரதோ எப்போலேருந்தோ இருக்கிறது வந்து இப்போ கூர்மை அடையுது இந்த நேரத்தில். அப்போ நீங்கள் வந்து அந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் முன்னணி என்ன பண்ண அப்படிங்கிறதுக்குள்ளலாம் போக முடியாது. இப்போ கிரெடிபிளா இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்ற வழியிலே வருவோம். இப்போதான் இந்த விவகாரம் மேலெழுகிறது, இந்த விவகாரத்தை பேச வேண்டிய தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லுகிற போது அதிமுக நாங்க இந்த விவகாரத்துல நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறோம் அப்படிங்கிற வெறும் பேச்சாக மட்டுமே இல்லாமல் தேர்தல் அறிக்கையில அதை வந்து சுட்டிக்காட்டி இருக்கலாமே. திமுக அதை செய்ய முடியும், 7 தமிழர் விடுதலை விவகாரத்திற்கு நாங்கள் அதற்கான உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று திமுக சொல்லுகிற போது அதிமுக அதை ஏன் சொல்ல தயங்குகிறது? இப்போ அதிமுகவுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது உண்மையிலேயே. ஏன்னா வந்து இதுவே வந்து இப்போ பாரதிய ஜனதா கிட்ட உடனே ஒரு கேள்வி வரும்,
இவர்கள் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுக இந்த 7 வரையும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. கடைசியா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல ராஜ விவகாரத்துல காங்கிரஸ் அரசாங்கம் அல்லது காங்கிரஸ் சம்மதிக்க வேண்டிய இடத்துல திமுக கூட்டணியில் இருக்கிறது. திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கையில தைரியமாக 7 விடுதலை விவகாரம் குறித்து தைரியமாக பேசுகிறது. ஆனா பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவால அதையே பேச முடியல. ஏன்னா அது பாரதிய ஜனதா வந்து அதை வெறும் அது வந்து ராஜீவ்காந்தி என்று பார்க்கவில்லை. பாரதிய ஜனதாவுடைய பார்வையில் அது ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அது வேற, அவர் காங்கிரஸ்காரர் அப்படின்லாம் பார்க்கல. அவர்களுக்கான ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு இந்திய பிரதமர் மேல ஒரு அட்டாக், முன்னாள் பிரதமர் மேல என்றால் அவர்களை வந்து எந்த விதத்திலையும் அவர்களுக்கு வந்து அதாவது தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க பார்க்குறாங்க. சரியா தவறாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா நிச்சயமா பாரதிய ஜனதா வந்து அது மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதே மாதிரி அப்படி இருக்காது. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வந்து இவர்கள் 7 வரையும் விடுதலை செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சர்ப்ரைசிங்கா பாரதிய ஜனதா வந்து அதை செய்யாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து பொதுவாக. அல்லது அதை செய்வதன் மூலமாக ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா அறிக்கையிலேயே அதிமுக பாரதிய ஜனதாவுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லை. அவங்க அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி கிடையாது டிஎம்கே காங்கிரஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா. ஏன்னா அங்க காங்கிரஸ் வந்து ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கு, டிஎம்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரதிய ஜனதா ஏடிஎம்கேங்கிறது அதே மாதிரியான முக்கியத்துவத்தில் இல்லை அந்த உறவுங்கிறது. ஏன்னா தமிழகத்துக்கு வெளியிலேயே எண்ணிக்கையை பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. அப்போ அவங்க அதே சமயத்தில் அதிமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒற்றை தனி தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இவர்கள் வந்து கீழே இறங்கி வந்து நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்லாம் வந்து எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா வாக்குறுதி கொடுக்காது. திரு ஜெயரஞ்சன், இங்க மிக முக்கியமான விஷயங்கள், மக்களோடு ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பொதுவாக மாநில உரிமை சார்ந்து நலன் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாலும் கூட மக்களோட ரிலேட் ஆகிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை நாம வந்து முழுவதுமா ரத்து பண்ணி அந்த சிலிண்டர் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம், மாநிலத்திற்கான அந்த 60% வருவாயை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசு எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலில் ஒரு ஓட்டு போடுறது அதுலலாம் தீர்ற பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனை இருக்குல்ல, சிலிண்டருக்கு சப்சிடி, அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸஸ்ஸு, அதையும் இந்த 60 டெவல்யூஷனில் 60% ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ரெண்டாக ஒன்றா சேர்க்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரிஃபார்ம்ங்கிற பேரில் நியூ லிபரல் அஜெண்டாவில் யார் வந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இப்போ நாளைக்கு ஷியாம் வந்தாலோ அல்லது ஷியாமுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்தாலோ அதை வந்து அந்த கொள்கையில் அவங்க நம்பிக்கை தான் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது கட்சியிலாம் தேவையில்லை. அதுக்கு அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் செஞ்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால் அதில் வந்து அதையும் இதையும் ஒன்றா சேர்க்க வேண்டியதில்லை. இந்த இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து நிறையா இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்தியா ஆக்ட் 1935 அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து யூனியனை ஸ்ட்ராங்காக வைக்கணும். அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்னருக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் அப்போ வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னா கூட இன்னும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இந்த ஃபைல் போயிருக்கு, அதை வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னா இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது இது வந்து அடிப்படை ஃப்ரேம் ஒர்க்லேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசணும். அப்படிங்கும்போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு போவாங்க, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ரிவைவ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து யூனிலேட்டரில் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, ஒருதலை பட்சமாக எங்களையும் கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து என்னது அதுக்கு என்ன இது என்ன ஃபெடரலிசம், அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அது கோஆபரேட்டிவ் இல்லை ஃபெடரலிசம் இல்லைன்னு வச்சுங்க, சொல்கிறதாவது அட்லீஸ்ட் அது மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காவையாச்சும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று வச்சு அதில் எல்லாம் பேசுங்கடா எல்லாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் ரைட்டை வச்சுக்கிட்டு அதை முடிவு பண்ணால் கூட பரவாயில்ல. அப்போ ஏதாவது போய் பேசிட்டு வந்தோம், நாங்கள் சொல்லியிருக்கோம், ஏதாவது 10 கேட்டால் ஏதாவது 2 நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போது அதுக்கு உண்டான ஸ்பேஸை ஓப்பன் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் விவாதத்துக்கு வரணும். அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இதெல்லாம் வைக்கிறோம் நம்ம. அது அந்த வகையில் இப்போ ஷாம் சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கிறதுலாம் இல்லை, இவன் பண்ணுறது அவன் பண்ணுறதுலாம் இல்லை. அடிப்படை ஸ்ட்ரக்சர் யார் இருந்தாலும் அதான் பண்ண போகிறான். ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு சான்ஸ் வருதுன்னு வச்சுங்க, எதுக்கு திமுகவே வந்து பிரைம் மினிஸ்டர் சேரில் உட்காரத்துக்கு இருந்ததுனால் திமுக வந்து நாளைக்கு டெவல்யூஷனில் வந்து இவ்வளோ கொடுத்துருமா அப்படிங்கிற கேள்வியை நான் முன் வைப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் உட்காரும்போது அதில் இருக்கிற டெம்டேஷன்ஸ் வேறு. இந்தியா முழுக்க ஆள்றண்டா, யூனியனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லை அப்படி கிடையாது, எல்லாத்தையும் டெவலப் பண்ணிடுவோம், ஸ்டேட்டெல்லாம் பவர்ஃபுல் ஆகிடுவோம்னு சொல்லணுன்னாக்கா அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சரை நிறைய மாற்ற வேண்டியிருக்கும்.
அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஃபார்மை நம்ம இவால்வ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும், எவென்ச்சுவலாக யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து பவர் அக்யூமுலேட் ஆகிட்டு தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் அப்பயே ஃபோர்ஸி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஒரு கண்ட்ரியை இவால்வ் பண்ணும்போது பிளான் பண்ணி கொண்டு வரும்போது அப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த பவர் ரொம்ப கம்மி. ஆனால் 4வது இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய பவர் அதிகமாகிட்டே போயிடுச்சு. அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கன்றாய் நடந்து தான் தீரும், அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறத அவர் க்ளீனாக சொல்லியிருக்காரு. அதனுடைய டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஃபினான்ஸ் கமிஷனும் முன்னாடி இந்த ஃபினான்ஸ் கமிஷனால் என்ன ஆச்சுங்கிறத பார்க்க சொன்னதே கிடையாது. இப்போ இவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் போன ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனால எங்கள் ஃபினான்ஸ் என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, போன ஃபினான்ஸ் கமிஷனால் எங்களுக்கு எவ்வளோ பணம் வர்றது குறைஞ்சி போச்சுன்னு பாருன்ட்டு. இத்தனைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து திரும்ப இவங்கள்ட்ட கேட்கணும், என்னென்னா நீ வந்து இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு இருக்கியா, அதை வச்சுக்கிட்டு இருக்கியா, அதனால் இவ்வளோ பணத்தை வந்து பூல்குள்ளே வராமல் நீ வச்சுக்கிட்டு இருக்கியா, அது என்னன்னு பாருன்னு சொல்லி இவங்கள டியூஆரை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அடிப்படையிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உண்டான தருணம் தான் அது. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாபிள் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஸ்குவாபிள் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து திமுக அங்கே ஆட்சியில் இருக்கும்போது நீ என்ன பண்ண, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ண, அப்படிலாம் இல்லை. நம்ம பேசுகிறது வந்து திமுக அதிமுகலாம் விட்டுருங்க. ரீஜனல் பார்ட்டிஸுங்கிறது எப்படி எமர்ஜ் ஆகுது, ரீஜனல் பார்ட்டிஸ்ங்கிறது எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஷாம் பேசும்போது இருக்கக்கூடிய இன்சென்சிட்டிவ்னஸ் இருக்குல்ல, இன்னும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதியா இதுதான் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து வந்த எஃபெக்ட் தான் இது எல்லாமே. என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிடிபி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் டிஎம்கே ஐடிஎம்கே இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்சென்சிட்டிவிட்டி. என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ரெடி ஆகணும். அது பேசலை அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது ரொம்ப நாள்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரப்படும் என்று சொல்லி இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும், வலியுறுத்தப்படும், மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை வித்தியாசத்திற்குமான திரு ஜெயரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இங்க காலங்காலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை ஏதோ ஒரு கட்சி வந்து தீர்த்துவிடும் அப்படிங்கிற அந்த பார்வை ரீஜனல் பார்ட்டிஸோட இன்சென்சிட்டிவிட்டி அப்படின்னு குறிப்பிடுறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து எப்போ வந்து அவங்களுடைய டைரெக்டாக அவங்க கவர்ன் பண்ணுற இடத்துல வந்து ப்ராமிஸ் பண்ணுறதும் அதை நிறைவேற்றுறதும் பை அண்ட் லார்ஜ் வந்து நிறைய செய்யக்கூடியதான் செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் வந்து இந்த டெல்லிக்கு நீங்கள் எலெக்ஷன் வைக்கும்போது தான் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. என்னென்னா வந்து 1996லேருந்து இந்த ஜெனசிஸ் இருக்குது. அதாவது 1996 டிஸ்ப்ரொபோர்ஷனேட் பவர் ஃபஸ்ட்டு டைம் ரீஜனல் பார்ட்டிஸுக்கு கிடைச்சிது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து நேஷனல் பார்ட்டி இங்கே இல்லாத ஒரு வேக்யூம் வந்து காங்கிரஸ் வந்து வர்ச்சுவலி கூடாரம் காலி ஆகிடுச்சு தமாக ஃபார்ம் ஆன போது. ஆனால் அதுலேருந்து நம்ம படிப்படியாக தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ் 98 வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் டுக் ஓவர் பல்க் ஆஃப் த சீட்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அதிக சீட்டில் நிற்கிறதே வந்து 98 தான். அதுக்கு முன்னாடி அதிகமாக கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிஜேபியோட அவங்க பார்கெயின் பண்ணி வந்ததுலேருந்து தொடர்ந்து அதுவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நார்த்தில் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் இருந்ததுனால தான் வந்து சவுத்னால இந்த அளவுக்கு நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடிஞ்சதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நம்மளால் வந்து டெல்லியில் போய் அந்த மாதிரி எல்லாம் கிளைம் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய ரியலிஸ்டிக்காக எனக்கு அது தெரியல ஒன்று. ஆனால் இன்னைக்கு இந்த மேனிஃபெஸ்டோவில் ரியலிஸ்டிக்காக நிறைய நீங்க சொல்ற மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையில நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல அவர் பட்டியலிட்ட பிரச்சனைகளை எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டோவில் இன்னைக்கு ஒரு ஐடியாலஜியும் கடந்து மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை பற்றியெல்லாம் பேசலாம். உதாரணத்துக்கு என்ன மாதிரி பவர் சர்வீசஸ் கிடைக்கும், என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுப்போம், என்ன மாதிரி இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவோம், அர்பன் அதாவது நகரங்களில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து எப்படி பாதுகாக்கிறது. அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா அந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரம் என்பது எங்கிருந்து வருது அப்படிங்கறத தேர்தல் ஆணையத்திடம் சொல்லணும்னு தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு சொல்லுது. இங்க மாநிலத்தினுடைய வருவாய் குறித்தே நமக்கு கேள்வி எழுகிற போது அந்த பிரச்சனைகளை தீர்த்திட முடியும்ங்கிற நம்பிக்கை எப்படி எங்க கிடைக்கும்னு. மேனிஃபெஸ்டோங்கிறது உங்களுடைய கமிட்மெண்ட்டையும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் உங்களுடைய இமேஜினேஷனையும் நீங்க எதிர்காலத்தை பத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷனையும் சொல்லக்கூடிய ஒரு கருவி தான் இது.
அந்த கருவியில வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியாலேயே உள்ள டெவலப்டு ஸ்டேட் வந்து இல்ல, தமிழ்நாடு. அந்த கருவிக்கான மாசம் 1500 ரூபாய் கொடுக்கும்னு அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நான் சொல்லுது. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. Complete. அதாவது நம்ம வந்து we are one of the most developed states. ஜெயரஞ்சன் மாதிரி ஆள் எத்தனையோ விதத்துல எங்களோட எத்தனை விஷயத்துல சண்டை போட்டாலும் இந்த விஷயத்துல வந்து ஒத்து போறது என்னன்னா வந்து தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம், மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் பல விஷயங்கள்ல. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ ஒரு விஷனை கொடுக்குறீங்கன்னா அது எதிர்காலத்தை பத்தி பல விஷயங்களை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பு மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த பழைய ஆளுமைகள்லாம் போய் புதுசா இருக்கிற ஆளுமைகள் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்னும் மாடர்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். அதை சொல்ல தவறிட்டாங்க. இதுல வந்து எந்த கட்சியை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. எல்லாருக்குமே வந்து இன்னும் they are not அவங்க வந்து நீங்க 22 ஆண்டு காலமாக செய்ய முடியாதது இன்னொரு 5 ஆண்டு காலம் சேர்த்து 27 ஆண்டு காலமாக செய்ய முடியாததை இனிமேல் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் இது நீண்ட காலத்திற்கு ஒரு விவாத பொருள். இதை விவாதிச்சுதான் ஒண்ணா செயல்படுத்த முடியுங்கிற நிலை இருக்கிற போது எதன் அடிப்படையில் மக்கள் திட்டங்களுக்காக மக்கள் நலனுக்காக நம்ம ஒரு உத்தரவாதத்தை மக்களிடம் கொண்டு போய் கொடுக்க முடியும்னு கேட்கிறேன். இதுக்கு நான் தெளிவான பதில் வச்சிருக்கேன். உங்களால செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான விஷயங்களை பத்தி பேசாம உங்களால செய்ய முடியாத அல்லது கேள்விக்குறியா இருக்கிற விஷயங்களை அல்லது நீங்க செய்ய தவறிய விஷயங்களை வந்து நீங்க முதன்மைப்படுத்துறது என்ன பொறுத்து மட்டும் அந்த அளவு ஒரு நேர்மையான ஒரு விஷயம் இல்ல. அதுதான் நிஜமான இன்சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி வோட்டர். ஏன்னா வந்து அவனுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அடிப்படை விஷயங்கள் தான். யார வேணா நீங்க போய் கேளுங்க, அடிப்படை விஷயங்களை பத்தி தான் கேட்பாங்க. அதை வந்து நீங்க அதை பத்தி பேசணும். அதை பத்தி பேசாம இப்போ உதாரணத்துக்கு ஜாப்ஸ் ராகுல் காந்தி வந்து சொல்றாரு. என்ன பொறுத்த மட்டும் அது ஒரு நல்ல லைன் ஆஃப் அட்டாக். ஜாப்ஸை பத்தி பேசுறதுங்கிறது இட்ஸ் a very good லைன் ஆஃப் அட்டாக். ஏன்னா அது வந்து தேவை இருக்கு. அதை வந்து அரசாங்கம் ஏற்படுத்த முடியலனாலும் ஒரு எனேபிளரா இருக்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 மேனிஃபெஸ்டோலையும் லேபர் பாலிசி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அல்லது வந்து இன்னும் நிறுவனங்கள் புதுசா வரவங்களுக்கு போக வேண்டாம், ஒரு சொற்று முடிக்கலாம். திரு ஜெயரஞ்சன் குறுக்கிடுவார். இப்போ ஷியாம் சொல்றதுல 2 விஷயம் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது இவங்க வந்து இன்னும் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் பற்றி பேசாமல் ஆவாத சங்கதியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க சொல்கிறாங்க டெவல்யூஷன் வந்து எங்களுக்கு 60% வேணும்னு சொல்லும்போது அது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு இவங்க மாற்றினதுனால ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய டெவல்யூஷனில் வர வேண்டிய பணம் 10,000 கோடி குறையுது தமிழ்நாட்டுக்கு. இப்போது அது வந்து 2011 இருந்த பேசிஸை பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு 10% வச்சுக்கிட்டு வெயிட்டேஜ் கொடுத்ததுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து முழு வெயிட்டேஜ் அதுதான் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2011 பாப்புலேஷனுக்கு. அது மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் எவ்வளோ குறையும் தெரியாது டெவல்யூஷனில். ஏற்கனவே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 10% அதிகமாக இருக்கும்னு சொன்னாலும் கூட 32 42 சொன்னால் கூட ஆக்சுவலில் வந்து சேர்ந்துருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5% 2% அதிகமாக இருக்குது எல்லா வந்திருக்க ஸ்டேட்டுக்கு. இது நமக்குலாம் வந்து நெட்டாக லாஸ் தமிழ்நாட்டுக்குலாம். அப்போது நீங்கள் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்கிறீங்க. டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லும்பொழுது எங்களுக்குன்னு இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டெவலப் ஸ்டேட்டுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு வந்து 18% பாப்புலேஷன் தான். அது வந்து ஒரு இண்டிகேட்டர் என்னதுக்கு டெவலப் ஆயிருக்குங்கிறதுக்கு. 53% ஆஃப் த பாப்புலேஷன் இது வந்து இந்த அர்பன் ஏரியாஸ், அது ஒரு இண்டிகேட்டர். இப்போ அந்த 53% பாப்புலேஷன் அர்பனில் இருந்ததுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கு பணம் வேணும். பணம் எப்படி வருது அப்படின்னு சொன்னாங்க, இந்த 60% கூடியான்னு கேட்டால் அந்த பணம் வரும். அது வந்து ஆவாத சங்கதின்னு சொல்கிறாரு அவர். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறார், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைங்கிறாரு. அப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் எங்கேருந்து வரும்? ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பவர் இருக்குது? ஒரு வெங்காய பவரும் கிடையாது. அங்கே ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் அழுதுட்டு வேணால் வரலாம். அதுலேயும் வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ணது 60-40. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 50-50 பிரித்து வச்சிருக்காங்க. டிவிசிபிள் பூலில் இருக்க பணத்தில் அது எடுத்து நீங்கள் நிறைய பணத்தை கொண்டு வெளியில் வச்சுக்கிறீங்க. அது மாதிரி நிறைய இருக்கு, பேசிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறேன் நான். திரு எழிலன், இப்போ இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கிற போது திரு பத்ரி அவர்கள் குறிப்பிட்டாங்க, இங்க அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதனால அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம பார்க்கிற போது மேற்கொள்ளப்படும், வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற அந்த டேர்மை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. திமுக அதை உறுதிப்படுத்துகிற விதமாக வார்த்தைகளை பயன்படுத்துது. அப்போ திமுகவுக்கு எந்த விதமான சமரசத்துக்குமான இடமே இல்லை, இதை செஞ்சிரும்ங்கிற நம்பிக்கை முழுசுமா இருக்கு. இன்னும் நான் சொல்ல போறேன், பாஸ்ட் 22 இயர்ஸ் நம்ம திமுக வந்து எந்த வகையான லீவரேஜும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு கன்வெர்ட் பண்ணலன்னு சொல்லாத விஷயத்துக்கு ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு வரேன். சிபிஎம் தாஸ் குப்தா வந்து ஒரு இடத்துல நேஷனல் ஓஷியானிக் யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வரலாம்னு பார்லிமெண்ட்ல டிஆர் பாலு அவர்கள் பேசும்போது சிபிஎம் இருக்கிற எல்லா எம்பிஸும் சேர்ந்து அவர் படிக்கும் போது அந்த பார்லிமெண்ட் பேப்பரை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. என்ன அட்ரஸ் பண்ணா 1/3 எந்த பாலிசி மேக்கிங்னால தமிழ்நாட்டுக்கே எல்லாமே டைவர்ட் ஆகுதுன்னு என்ற ஆதங்கத்தை பெங்கால், இஃப் யூ ரிமெம்பர், பெங்கால்ல இருக்கிற எல்லா எம்பிஸும் வந்து சண்டை போட்டாங்க. இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப ஓபிசி ரிசர்வேஷன் 27% ரிசர்வேஷனா இருக்கட்டும், இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த பிரஷர் எங்க இருந்து வந்தது? தமிழ்நாட்டில தானே வந்தது. இப்ப 55,000 crores-க்கான ரோட் சைட் ப்ராஜெக்ட்ஸ் எங்க இருந்து வந்தது? தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷன், அதாவது டிஎம்கே வந்து அப்ப இருக்க பார்ட்டிசிபேஷனால.
UPA 1ல இருக்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் CNP ப்ரோக்ராம் வேற கம்யூனிஸ்ட் லெஃப்ட்டும் டிஎம்கே மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸும் காங்கிரஸ் UPA 1ல சேனலைஸ் பண்ணாங்க. அது MNRI ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், சில காமன் ப்ரோக்ராம் கைட்லைன்ஸ்னால பல்வேறு மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. உண்மையில எல்லா மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜஸ் ரெகக்னிஷன் வாங்குறது MCIயோட ஹேண்ட் ரொம்ப அவசியம். ஜஸ்ட் லைக் தட் இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து ரெகக்னிஷன் வாங்க முடியாது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம MCA வந்து எல்லா மாவட்டம் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்றது கஷ்டம். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தான் தமிழ்நாடு வாங்குச்சு. அது எப்படி நீங்க ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே நடக்கல என்ன செஞ்சாங்கன்னு கிழிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு விஷயங்கள் லீவரேஜும் லாபினால முடிஞ்ச விஷயங்கள். இப்ப திமுக தேர்தல் பாருங்க which can be reversible அப்படின்னு பார்த்தா உண்மையில இப்ப முன்னெல்லாம் ஜோனல் எக்ஸாம்ஸ் நடத்தும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கும்போது எம்ப்ளாயி ஜோனல் எக்ஸாம்ல ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியாவை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கிரைட்டீரியா ரிலாக்ஸ் பண்ணனால தமிழ்நாட்டுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயும் பேங்க்ஸ்லயும் பல்வேறு நார்த் இந்தியன்ஸ் வந்து மக்கள்ல இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் வந்து உட்கார்ந்து திரு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கே என்ன சொல்றது, will bring back the old rule ரெக்ரூட்மெண்ட் பாலிசிலன்னு சொல்றாங்க. அது ரிவர்சல் ஆஃப் இட். இப்ப நீதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க. நீதி ஆயோக் வந்து எந்த வகையான சக்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. வில் ரெக்கமெண்ட் தட் யூனியன் பிளானிங் கமிஷன் திருப்பி ரிவைவ் பண்ணுவோம், நீதி ஆயோக் வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணுன்றாங்க. அப்பனா 5 வருஷத்துல பிஜேபி பண்ண ரிவர்சல்ஸ் வந்து பேக் டு தி ஓல்ட் ப்ரீவியஸ் சிஸ்டம் கேக்குற விஷயத்தை பண்றதுக்கான முழுமையான கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்பர்ஸ் ஜாஸ்தியாகி ரீஜனல் பார்ட்டிஸோட காங்கிரவேஷனோட ரீஜனல் பார்ட்டிஸோட சப்போர்ட்டோட இன்டர்லிங்கிங்கா ஒரு காங்கிரஸ் டிபெண்டன்ட் கவர்மெண்ட் வந்தா உங்களுக்கு பார்கெனிங் பவரும் கன்வெர்ட்டிபிலிட்டி இருக்குன்ற. இப்ப அதிமுக வருவோம். அதிமுக லீடர்ஷிப் வந்து ஒரு ஸ்லேவ் மாஸ்டர் ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சர்வைவல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு முக்கியம். MP எலெக்ஷன் முக்கியமா இல்லையோ, அந்த 18 லோக்கல் MLA எலெக்ஷன் தான் முக்கியம். சோ அதனால இவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சடங்குக்காக ஒரு தேர்தல் அறிக்கை அறிவிச்சுட்டு அவங்க வந்து 18 MLA கான்ஸ்டிடியூன்சில அதை நிக்கிறது கான்சென்ட்ரேஷன். அவங்க பவர் சஸ்டெயினன்ஸ்க்காக எந்த அளவுக்கு வேணா போலான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு ட்ராக் ரெக்கார்ட். சோ நீங்க அப்படி ஒரு நம்பிக்கை காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் ரிவர்ஸ்ல கொண்டு வர முடியும் திமுகவால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குறீங்க. அதனால தான் சொல்றேன், ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மம்தா பானர்ஜி கூப்பிட்ட மீட்டிங் பண்ணோம், ஏன் ரீஜனல் லீடர்ஸோட கான்க்ளேவேஷனுக்கு பேரலா சப்போர்ட் பண்ணோம். ஒரு சைடுல காங்கிரஸ் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணாலும் தீர்க்கமாக சப்போர்ட் பண்ணுவேன், எதிர்த்தாலும் தீர்க்கமா எதிர்ப்பேன் என்ற பப்ளிக் மீட்டிங்ல எப்படி பேச முடியும்னு கேக்குறேன். பார்க்கலாம். தற்போது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்து மதிப்பீடு குறித்து நம்ம ட்விட்டர் போல்ல மக்களினுடைய கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். அதனுடைய முடிவுகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக திமுக கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்த உங்கள் மதிப்பீடு என்ன என்ற கேள்விக்கு அது சம்பிரதாயமானவை அப்படிங்கிற வாக்கை 16% பேர் அளித்திருக்கிறார்கள். கவர்ச்சி அறிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்று 18% பேரும், ஆக்கப்பூர்வமானவை என்று 29% பேரும், இது பழைய பல்லவியே என்று 37% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளினுடைய அறிக்கைகள் அது சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு பார்வைகளையும் முன்வைத்தீர்கள். அரங்கிற்கு வந்து கருத்துக்களை முன்வைத்த உங்கள் ஐவருக்கும் நன்றி. இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.